Hi friends, bashaskitchen la இன்னைக்கு நம்ம மூணு வகையான leftover rice recipes பார்க்க போறோம். வீட்ல எல்லாரும் இருக்கும்போது கரெக்ட்டா நம்மளால சமைக்க முடியாது. கொஞ்சமாச்சும் நமக்கு ரைஸ் மிச்சமாயிரும். மிச்சமான ரைஸ் வச்சு என்னெல்லாம் ரெசிபீஸ் prepare பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ரைஸ் வச்சு ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை எப்படி செய்யறதுன்னு. இதுக்கு ஒரு பிளெண்டர் ஜாரில் 1 கப் அளவுக்கு ரோல் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு மிச்சமான சாதம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு கஞ்சி மாவு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கஞ்சி மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான கொஞ்சம் மசாலா இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவில் நான் இதில் கொஞ்சமாக ஜீரகம், வெறும் மிளகாத்தூள், தேவையான உப்பு, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தோசை எந்த மாதிரி டேஸ்ட்டில் வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் காரம் ஏறக்குறைய செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தோசை தவா சூடு பண்ணி நம்ம எப்பயுமே செய்கிற தோசை மாதிரியே இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இந்த தோசையை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த பேட்டரை கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயம் அப்புறம் துருவுன கேரட் சேர்த்திங்க அப்படின்னா இது லெஃப்ட் ஓவர் ரைஸில், அதாவது மிச்சமான சாதத்தில் செஞ்ச தோசையா அப்படின்றது யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் அந்தளவுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நெய், அப்படி இல்லைன்னா பட்டர் போட்டும் இதை நீங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வேக வச்சதுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட மிச்சமான சாதத்தில் தயாரான இன்ஸ்டன்ட் தோசை தயாராகிருச்சு. இதுக்கு இன்றைக்கி நான் சைட் டிஷ்க்கு வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் சட்னியும் செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மிச்சமான சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக ஏதாச்சும் ஒரு ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வகையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஓவர் ரைஸ் பக்கோடா. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பிளெண்டர் ஜாரில் 1 கப் அளவுக்கு மிச்சமான சாதம் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கலந்த தூள் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு பக்கோடா பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நம்மளுக்கு இது தண்ணியாக தான் இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு பக்கோடா போடும்போது இதில் இன்னும் ஒரு 2 இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். அப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கடலை மாவும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் ட்ரையாக ஆனதுக்கு அப்புறமா இது நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு பேனில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பக்கோடா பேட்டரை இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. மிச்சமான சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கு சாப்பாடு வேஸ்ட் ஆகாத மாதிரியும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீ டைம் ஸ்நாக் லெஃப்ட் ஓவர் ரைஸ் பக்கோடா தயாராகிருச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆனியன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு. மிச்சமான சாதத்தில் நம்ம இன்றைக்கி இப்போது ஒரு ஆனியன் ரைஸ் செய்ய போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, அப்புறம் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதை நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு 1 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னா 2 வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகு சேர்த்துட்டு முட்டையை சைடில் கொஞ்சமாக நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா பொறுன்னு நம்மளுக்கு முட்டை வெந்துடணும். உங்களுக்கு முட்டை போர்ஷன் வேணாம் அப்படின்னா வெறும் வெங்காயம் மட்டுமே நீங்கள் போட்டு இந்த ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு என்கிட்ட இங்கே லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்குது. அந்த ரைஸ் இதில் நான் சேர்த்துடுறேன். பழைய சாதத்தை நீங்கள் நார்மலாக குழம்பு போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் அதே இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இது பழைய சாதம் அப்படின்றத சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும்.
மசாலாலாம் நான் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சமாக இருந்த கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஆனியன் எக் ரைஸ் தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். இந்த குவாரண்டைன் டைமில் நீங்களும் லெஃப்ட் ஓவர் ரைஸ் ரெசிபிஸ் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.